வணக்கம் சார். வணக்கம் சார், பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட தேர்தல், அதனுடைய கருத்து கணிப்புகள் தொடர்ந்து வெளியே வந்துட்டு இருக்கிறது. இன்னும் ஓரிரு நாளில் தேர்தல் நடக்க இருக்கிறது. யார் முந்த போகிறார் அப்படிங்கிறத நம்ம தமிழ்நாட்டினுடைய தலைநகரமான சென்னையிலேருந்தே நம்ம தொடங்கும். நிச்சயமாக சென்னையிலேருந்து முதல்ல நம்ம பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னையில் உள்ள ஒரு 14 கான்ஸ்டியூன்சிஸ் ஒண்டி ஃபஸ்ட்டு இம்மிடியேட்டாக பார்த்துடலாம். ஏன்னா அதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம அண்ணா நகர் தொகுதி ஃபஸ்ட்டு அதை எடுத்துப்போம். அண்ணா நகர் தொகுதியில் பார்த்தீங்கன்னா சிற்றரசு நிற்கிறாரு. சிற்றரசு இதில் என்னென்னா, இப்போ கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு இது என்னென்னா, நாயுடு சமுதாயத்தை பிரதிநிதிப்படுத்தி அங்கே கேண்டிடேட்டை போடலை. ஏன்னா இதுக்கு முன்னாடி மோகன் இருந்தார். இவர் என்னன்னா, முதலியார் சமூகம் சிற்றரசு, அதனால அந்த ஒரு மன வருத்தங்கள் இருக்குது. ரெண்டாவது விஷயம், சிற்றரசு லோக்கல் ஆள் கிடையாது. ஸோ அந்த ஒரு மைனஸ் இருக்குது. ரெண்டாவது விஷயம், கோகுலேந்திரா அங்கேயே இருக்கிறவங்க கண்டெஸ்ட் பண்ணுறவங்க அந்த லோக்கல் பர்சனாலிட்டிங்கிற ஒரு ஃபேஸும் பார்க்குறாங்க. இது ரொம்ப ஒரு க்ளோஸ் நெக் டு நெக்காக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். ஸோ ஒரு எட்ஜ் ஓவர் அப்படின்னா இதுக்கு பார்த்தா நம்ம திமுக சிற்றரசுக்கு என்னதான் இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி பேஸ் இல்லை அப்படின்னாலும் ஒரு சின்ன கான்ஸ்டியூவன்சி எட்ஜ் ஓவர் சிற்றரசு டிஎம்கேக்கு ஃபேவரபுளாக இருக்கும். ரெண்டாவது விஷயம், நீங்கள் அடுத்தது அப்படியே சேப்பாக்குக்கு போனோம்னா உதயநிதி துணை முதல்வர் நிற்கிறாரு. அதில் ரெண்டாவது விஷயம், இந்த தடவை அவ்வளோ சீக்கிரமாக ஈஸியாகவும் இருக்காது. ஏன்னா ஆதி ராஜாராம் இந்த சென்னையிலேயே பல 40-50 ஆண்டுகளாக அரசியல் செஞ்சு கொடுக்குற மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடியவர் ஆதி ராஜாராம் தான் களம் காண்றாரு. ஜெயிச்சவர். ஆமாம், ஏற்கனவே ஜெயிச்சவர், ஸ்டாலின் இது பண்ணவர். அதனால அந்த இது கொஞ்சம் டஃப்பாக இருக்குமே தவிர, பட் அதுவுமே திமுக வசம் தான் போகுங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் அந்த தொகுதி அதை பார்த்தோன்னா வச்சுங்களேன், உங்களுக்கு ராஜேஷ் அவர் மாவட்ட செயலாளர் ஏடிஎம்கேல இருக்காரு. ஜான் எபினேசர் அங்கே கண்டெஸ்ட் பண்ணுறாரு. ரொம்ப எட்ஜ் ஓவர் தான் இருக்கும். ராஜேஷ் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆர்கே நகரில், ஏன்னா அம்மா இருந்த தொகுதி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன விஷயம்னா, இங்கே மரிய வில்சன் போட்டிடுறாரு தாவேக்கால. அவர் ஒரு பெருவாரியான ஓட்டுகள். ஏன்னா ரெண்டாவது விஷயம், மீனவ சமுதாயம் அதிகமாக இருக்கிறனால இந்த ஓட்டை பிரிக்கிறது திமுகவுக்கு அன்ஃபேவர் ஆயிருந்துச்சுன்னா அந்த சின்ன மார்ஜினில் ராஜேஷ் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப இழுபறியாக தான் இருக்கும் இந்த தொகுதியும். எக்மோர் ரிசர்வ் கான்ஸ்டியூவன்சி ஆஸ் யூஷுவல். அதை பார்க்கும்பொழுது திமுகவில் பொறுத்த வரைக்கும் கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகன் இருக்காரு. அவரும் ஒரு பெருவாரியான வாக்குகள். ஏன்னா எஸ்சி கான்ஸ்டியூவன்சி நிறையா எஸ்சி ஓட்ஸும் இருக்குது அங்கே. அவர் பிரிக்கலாம். ஸோ தமிழன் பிரசன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எலக்டோரல் பாலிடிக்ஸ்குள்ளே உள்ளே வராரு. ஏடிஎம்கேலேயும் அந்த அளவுக்கு ஒரு நோன் கேண்டிடேட் கிடையாது. சீட் கொடுக்கலன்னு திமுக ஒரு அதிருப்தி இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்பொழுதும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியா டிஎம்கே அதோடைய ஓன் கான்ஸ்டியூன்சிங்கிற ஒரு இதில் அவங்க எட்ஜோர் எடுத்து வந்துருவாங்க. ஹார்பர் சேர்வாபு முக்கியமான தொகுதி. ராயபுரம் மனவும் அவ்வளோ சீக்கிரமாக எளிதாக விட்டுறக்கூடிய ஆள் இல்லை. ரொம்ப சின்ன கான்ஸ்டியூன்சி வேற. ஒரு 1.25 லட்சம் வாக்கு தான் மொத்தமாகவே இருக்கும். ரொம்ப சின்ன கான்ஸ்டியூன்சி. இன்ஃபேக்ட் போன எலெக்ஷனில் வினோஜ் முதல் 3-4 ரவுண்டில் லீடிங்கில் தான் வந்தார். இது ரெண்டாவது விஷயம். இப்போ 2 பேரும் சேர்ந்து இருக்காங்க, ஒரு இதுவாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ரெண்டாவது விஷயம், தாவேக்கால இருக்கிற சினோரா அசோக்கும் ரொம்ப பவர்ஃபுல்லான கேண்டிடேட் தான் அந்த இடத்துல. அதனால் ஒரு லோக்கல் டான் கூட சொல்லலாம் அவரை. ஒரு பவர்ஃபுல்லான கேண்டிடேட். நேற்று கூட சர்ச்சையில் சிக்கினார். ஒரு லேடி பேசிக்கிட்டு இருக்கும்போது வாயை அமைச்சு நான் அண்ணன் போமா நான் பேசிக்கிறேன்னு சொல்லி சர்ச்சையில் சிக்கினார். ஸோ டஃப் கேண்டிடேட் தான். இருந்தாலும் சேகர் பாபு லேபர்லாம் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு இதில் ஓட்டி எட்ஜோர் திமுக ஒரு எட்ஜோர் எடுத்து வந்துடுவாங்க. சார் எகைன் கொளத்தூர் சிஎம் கான்ஸ்டியூன்சி நம்ம கேட்கவே வேண்டாம். ஆனால் இப்போ முன்னாடிலாம் ஜெயிச்ச மாதிரி ஒரு மெஜாரிட்டியான ஓட் ஷேரிங்கில் ஜெயிக்காமல் ரொம்ப மைனரான ஓட்டில் தான் ஜெயிப்பாங்க. பெரிய விக்ட்ரிலாம் இருக்காதுன்னு பார்க்க முடியுது அதுலேயும். அதே மாதிரி மயிலாப்பூர் என்னென்னா பெரிய டிராபேக் என்னென்னா தாவேக்கா தான் இங்கேயும். அதாவது இங்கே என்னென்னா, இது இப்போ வரைக்கும் நம்ம பேசுனது திமுக சம்மந்தப்பட்டு தான் பேசினோம். இங்கே இது தாவேக்காவுடைய பாதிப்புனால தமிழிசை அவர்களுடைய வெற்றி நிச்சயமாக பாதிக்கப்படும். முதல் விஷயம் என்னன்னா, வெங்கட்ரமணன் பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர் தாவேகால. ரெண்டாவது விஷயம், தாவேகாக்கு பட்னப்பாக்கம் அந்த பக்கத்தில் இருக்கிறதுக்கெல்லாம் ஒரு மெஜாரிட்டியான ஓட்டு இருக்கு. ஸோ அந்த இதில் பார்க்கும்பொழுது டிவிக்கு வாங்கக்கூடிய ஓட்டுகளில் ஆன்டி இன்கம்பன்சி பலமாக இருக்கு. அப்படி இருந்துமே வேலு அந்த இடத்துல ஒரு வின்னிங் மார்ஜின் எடுத்து வந்துருவாருங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அகைன் அப்புறம் பெரம்பூர் சொல்லவே தேவையில்லை. ஸ்டார் தொகுதி விஜயாவோட இருந்தாலும் க்ளோஸ் கண்டெஸ்டாக இருக்கும். ஆர்டி சேகர் இஸ் a வெரி குட் கேண்டிடேட். ஆர்டி சேகர் அந்த இடத்துல இவ்வளோதான் ஆன்டி இன்கம்பன்சி டிஎம்கேக்கு இருந்தாலும் ஆர்டி சேகருக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. அதில் அப்படியே ஓடிடுவாங்க.
பாமகவும் திலகபாமாவும் சாதாரண ஆள் கிடையாது, கிடையாது. அவங்களும் ஒரு ஸ்டார் கேண்டிடேட் தான். அதுல இருந்தாலும் எட்ஜ் ஓவர் எடுத்து விஜய் அந்த சிவாஜில இருந்து பெரம்பூர்ல வந்து நிக்கிறாங்க. ஆமா, எட்ஜ் ஓவர் எடுத்து நிச்சயமாக விஜய் அவர்கள் வெற்றி பெற்றுவாரு. ராயபுரம் நீங்க அதுல நோ டவுட் ஜெயக்குமார் வாக் ஓவர் தான் வச்சுக்கலாம். பல முறை கண்டெஸ்ட் பண்ணிருக்காரு, பல முறை வெற்றி ஒரு தடவை தான் தோத்தாரே தவிர பல இந்த தடவை வந்து ஸ்ட்ரெயிட் வாக் ஓவர் தான் அவருக்கு. ஸோ சைதாப்பேட்டை மா சுப்பிரமணியம் நிச்சயமாக அதுல ஒரு இதுவும் செந்தமிழன் நிக்கிறாரு, அவரு அங்கதான் எம்எல்ஏவா இருந்தாரு. பட் இருந்தாலும் மா சுப்பிரமணியன் வந்து வெற்றி பெறுவாருங்கிறதான் பார்க்க முடியுது. அண்ட் தென் திருவிக்கா நகர் நம்ம ஏற்கனவே நிறைய தடவை அதை பத்தி பேசிட்டோம். பொற்கொடி ஆமஸ்டாங்க அவங்க அங்க ஒரு எட்ஜ் ஓவர் எடுத்து ஏடிஎம்கேக்கான ஒரு வாய்ப்பு அந்த இடத்துலயும் பிரமாதமா இருக்கு. தியாகராய நகர் சத்யா, கண்டிப்பாக சத்யா வந்து தோத்துருக்காரு. ஆமா, ரெண்டாவது விஷயம் இப்ப அன்பழகனோட பையன் நிக்கிறாரு, போன தடவை ஒரு தம்பி நின்னாரு. அது மாதிரி ஒரு இதாயிடுச்சு, இப்ப என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல, ஃபர்ஸ்ட் டைமா இருக்காரு. சோ அதனால சத்யா வந்து அந்த அட்வான்டேஜ் நிச்சயமா எடுத்து அந்த தொகுதியில ஜெயிப்பாங்க. 1000 லைட்ஸ் அது ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு அதுல வந்து தாவேகளை ஜேசிடி பிரபாகர் போட்டிடுறாரு. ஜேசிடி பிரபாகர் நோன் அதாவது தமிழ்நாடு அளவுல இல்லைனாலும் சென்னையில ஜேசிடி பிரபாகர் 2 தடவை எம்எல்ஏவா இருந்தவர். இந்த தொகுதியில இல்லைனாலும் வேற ஜேசிடி பிரபாகர் தெரியக்கூடிய ஃபேஸ். ஸோ அவருக்குன்னு ஒரு ஃபேஸ் இருக்கு. ரெண்டாவது விஷயம் மைனாரிட்டி ஓட்ஸ் அதிகமா இருக்கிற தொகுதி 1000 லைட்ல இஸ்லாமியர்கள் அதிகமா இருக்கிற ஓட்டு. எழிலன் இந்த தடவை அப்படி வாக் ஓவரா வந்துட முடியாது, ஏன்னா ஆப்போசிட்ல அமைச்சர் கேண்டிடேட் நிக்கிறாங்க, வளர்மதி நிக்கிறாங்க. ஸோ ரொம்ப டஃபா க்ளோஸா இருக்கக்கூடிய தொகுதி தான் இது, இழுபறின்னு தான் சொல்லலாம். ஸோ இதுலேயுமே ஜேசிடி பிரபாகர் பிரிக்கக்கூடிய ஓட்டுகள் எனக்கு தெரிஞ்சு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அன்ஃபேவரா போகலாம்ங்கிற ஒரு இதுவாக தான் இருக்கும். அதேதான் அதே மாதிரி ஒரு போகும். வேளச்சேரி காங்கிரஸ்க்கு திருப்பி கொடுத்துருக்காங்க, அசன்லாம் நிற்கிறாப்புல. பட் அவருக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் வேளச்சேரியில் ஒரு பேர் இல்லை. அசோக் ஏற்கனவே லாஸ்ட் டைமும் லைட்டாக ஸ்லைட் மார்ஜின்ல தான் போனாரு, வெல் நோன் அந்த தொகுதிக்கு சம்பந்தப்பட்ட ஆளு. அதனால அசோக் அந்த இடத்துல ஏடிஎம்கேக்கு ஒரு எட்ஜ் ஓவர் கிடைக்கக்கூடிய ஒரு இடமா தான் இருக்கும். வில்லிவாக்கம் கார்த்திக் மோகன் தானாமே வந்துருவாரு. என்னதான் ஆதவர்ஜுனா இருந்தாலும் கார்த்திக் மோகனுக்கு தான் அந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். ரெண்டாவது விஷயம் ஏடிஎம்கேவும் நல்லா ஓட்டுவாங்க, ஏன்னா விஜயகுமார் எம்பியா இருந்தவர், கட்சிக்குள்ள பிரபலமான ஒரு 3 பேருமே தெலுங்கு கேண்டிடேட், ஒரு கார்த்திக் நாயுடு கேண்டிடேட், இவங்க 2 பேரும் ரெட்டியார் கேண்டிடேட். அதனால அந்த ஒரு இதுவும் இருக்கு. அந்த எட்ஜ் ஓவர்லயும் கார்த்திக் டிஎம்கே படுத்திரும். ஆமா, அதுக்கப்புறம் கடைசியாக விருகம்பாக்கம் தொகுதியை பார்த்தோம்னா பிரபாகர் ராஜா சிட்டிங் எம்எல்ஏவே இருக்காரு. ரவியை பொறுத்த வரைக்கும் முன்னாள் எம்எல்ஏ, தொகுதிக்கு பரிச்சயமான ஆளு. 2 பேருமே உள்ளே இருக்கிறவங்க தான். டிவிகேல ஒன்றும் பெருசா கேண்டிடேட் ஒன்றும் பெருசா கிடையாது. 2 பேரும் டஃப்பா இருக்கும். எட்ஜ் ஓவர் எடுத்து வரக்கூடிய தொகுதி சர்ப்ரைசிங்கா இது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா தான் இருக்கும். ஏன்னா திமுக பொறுத்த வரைக்கும் தனசேகருக்கு 2வது முறையாகவும் இந்த சீட்டு கொடுக்கல. ஸோ அதனால எட்ஜ் ஓவர் வந்து மோஸ்ட்லி விருகையை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே தான் இருக்கும். மோஸ்ட்லி இந்த இதுல ஒரு 4 5 தொகுதி 16 தொகுதிகள் பத்தி நம்ம பார்த்துருக்கோம். ஒரு 3 5 தொகுதிகளுக்குள்ள அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும், மீதி எல்லாமே வந்து நீங்க வந்து திமுக வசம் தான் போகுங்கிறது தெரிஞ்சிருச்சு. சென்னை திரும்பியும் திமுக தன்னுடைய கோட்டைங்கிறத நிரூபிக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்லை அப்படிங்கிறது.